ஸோ அதனால நீங்கள் ரிசோர்ஸை செலக்ட் பண்ணலன்னா உங்களுக்கு எரர் வரும். ஸோ ரிசோர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே நான் ஆல் ரிசோர்ஸ்னு சொல்லி இப்போ தான் செலக்ட் பண்ணேன். இதுக்கான மீனிங் என்னென்னா ஸ்பெசிஃபிக் அப்படின்னா, நான் ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ணுறேன். என்னோட இந்த பாலிசியை ஒரே ஒரு S3 பக்கெட், ஓகே இதுக்கு மட்டும்தான் இந்த பாலிசி, புரியுதா? இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பாலிசி, இல்லை ஒரே ஒரு யூசருக்கு மட்டும்தான் இந்த பாலிசி, புரியுதுங்களா? இந்த ரோலுக்கு மட்டும்தான் இந்த பாலிசின்னு சொல்லி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறது. இப்போ எனி ஆன் திஸ் அக்கௌண்ட்னா ஆக்சஸ் பாயிண்ட், இந்த அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கும் இந்த பாலிசி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு அர்த்தம். பக்கெட்னா எல்லா பக்கெட்டுமே ஒர்க் ஆகும் அப்படின்னு அர்த்தம். சி ஸ்பெசிஃபை பக்கெட் ரிசோர்ஸ் ARN ஃபார் த delete பக்கெட் வெப்சைட் அண்ட் 18 more ஆக்ஷன்ஸ். இது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ்க்கு நீங்கள் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஆல் ரிசோர்ஸ்ன்னு கொடுத்தா இப்போ 100 பக்கெட்ஸ் எங்கிட்ட இருக்கு S3னா எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிளாக இருக்கும். இதுதான் ரிசோர்ஸ் செலக்ட் பண்ணுறது. ரெக்வஸ்ட் கண்டிஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் சோர்ஸ் IP, இந்த IP அட்ரஸ்லேருந்து வர ரெக்வஸ்ட் மட்டும் தான் அலோவ் பண்ணுன்னா ஸ்பெசிஃபிக்காக IP அட்ரஸும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கஸ்டம் மேனேஜ் பாலிசிஸ், நாமளாக கஸ்டமைஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற பாலிசிஸ். சரியா? ஸோ இது வேணும்னா இன்னொரு பெர்மிஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணால் இன்னொரு பெர்மிஷன் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் பண்ணலை, நான் நெக்ஸ்ட் மூவ் ஆகிறேன். அன்எக்ஸ்பெக்டட் எரர் தான். ஓகே, லெட் மீ பேஜை நான் ரீலோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ மறுபடியும் முதல்ல இருந்து சம் எரர் வந்ததால் நான் இங்கே சர்வீஸ் சூஸ் பண்ணுறேன். S3 அப்படிங்கிற சர்வீஸ் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். S3 பக்கெட். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ S3 வந்துடுச்சு. நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி இங்கே பாருங்கள், ஆல்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஆல்ரெடி AWS டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் சர்வீசஸ்லேயே இருந்துச்சு. நம்ம அதுலேருந்து ஆல் செலக்ட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா, இங்கே பாருங்கள், இத்தனை 5 டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் இருக்கா, 6 இருக்கா, லிஸ்ட், ரீட், டேக், ரைட் அண்ட் பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட். சரியா? ஸோ இப்போ நான் ரைட் செலக்ட் பண்ணுறேன்னா, இப்போ ரைட் எல்லாம் ரீட் கொடுக்குன்னா ரீட்குள்ளே மட்டும் 50க்கும் மேற்பட்ட பெர்மிஷன்ஸ் இருக்குது. 50 இருக்குது ஆக்சுவலாக. சரியா? எனக்கு எல்லாமே வேணாம், நான் ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இது மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்றப்ப பாருங்க, கெட் ஆக்சஸ் பாயிண்ட், இல்லை டிஸ்கிரைப் மல்டி ரீஜியன் ஆக்சஸ், டிஸ்கிரைப் ஜாப், இது மட்டும் நான் 3 மட்டும் வேணும். ஓகே, அவ்வளோதான், நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரிசோர்ஸ் அப்படிங்கிறது உங்ககிட்ட 100 பக்கெட்ஸ் இருக்கலாம். அதாவது S3 பக்கெட் ஸ்டோரேஜ் 200, இல்லை சர்வர் இருந்தாலும் இப்போ 100 சர்வர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். இந்த பாலிசியை இந்த சர்வருக்கு மட்டும், இல்லை இந்த S3 மட்டும்தான் இதை செட் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஒருவேளை நீங்கள் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லா ரிசோர்ஸுக்குமே இந்த பாலிசி எல்லா ரிசோர்ஸுக்குமே அப்ளிகபிளாக இருக்கும். எந்தெந்த யூசருக்குலாம் அட்டாச் ஆகிருக்கோ அதில் இப்போ S3 பக்கெட்டில் இந்த எல்லா ஆக்சஸுமே அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த ஒரு ரிசோர்ஸ்க்கு மட்டும், இல்லை இந்த ஒரு யூசருக்கு மட்டும் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ரிசோர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆல் ரிசோர்ஸஸ் கொடுத்துட்டேன். ரெக்வஸ்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை, ஆல்ரெடி MFA பற்றி நான் சொல்லியிருப்பேன். மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இஸ் ரெக்வயர்டு. அதாவது நீங்கள் ஒரு சில இடத்துல பார்த்துருப்பீங்க, இப்போ CRM அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 4-5 மொபைல் ஆப் இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டா போதும் உங்களோட மொபைலில். ஸோ நீங்கள் எப்போல்லாம் உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு பார் கோட் வரும். அதை ஸ்கேன் பண்ணால் ஒரு OTP ஜென்ரேட் ஆகிடும். அந்த OTP 15 செகண்டுக்கு மட்டும் தான் வேலிடாக இருக்கும். 15 செகண்டுக்கு மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் OTP போட்டால் உங்களால் லாகின் பண்ண முடியும். அதுதான் MFA, மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். சோர்ஸ் IP அப்படிங்கிறது இந்த IP அட்ரஸ்லேருந்து வர ரெக்வஸ்ட்டை மட்டும் அலோவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த IP மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். IP ரேஞ்ச் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை டிசேபிள் பண்ணிக்கலாம். இன்னொரு பர்மிஷன் வேணால் இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேக்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆப்ஷனல். ஸோ நீங்கள் 10 பக்கெட் S3 பக்கெட் இருக்குன்னா நீங்கள் இந்த டேக்ஸில் கொடுக்குற நேம் வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். சி டேக்ஸ் ஆர் த கீ வேல்யூ பேர்ஸ் தட் யூ கேன் ஆட் டு AWS resources to help identify. நான் சொன்னேன்ல, ஐடென்டிஃபை, ஆர்கனைஸ் அண்ட் சர்ச் ஃபார் ரிசோர்ஸஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நான் ரிவ்யூ பண்ணுறேன். என்னோட பாலிசியோட நேம் நான் கொடுக்குறேன். VOLY1 சொல்லி நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா கொடுக்கலாம், இல்லைனா நான் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? ஸோ இதில் என்ன இருக்குன்னா, இங்கே பாருங்கள் ஃபில்டர். இப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு 4-5 இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் டேக்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ கீஸ் நோ டேக்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் திஸ் ரிசோர்ஸ். ஓகே,
ஸோ கிரியேட் பாலிசி நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்காக ஒரு பாலிசி கிரியேட் ஆகுது. The policy POLY1 has been created. ஸோ இந்த பாலிசியை நான் யூசருக்கு அட்டாச் பண்ண முடியும். ஸோ நான் புதுசாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன்னா அப்போ வந்து பெர்மிஷனில் நான் இந்த பாலிசியை அட்டாச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ரவி செலக்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ ரவி வந்து அவருக்கு என்ன ஆக்சஸ் ஆல்ரெடி இருக்குது, இது 2 ஆக்சஸ் இருக்குது. ஸோ எந்த குரூப்பில் இருக்கான்னு பாருங்கள். ரவி வந்து எந்த குரூப்லையுமே இல்லை. டேக்ஸ் ஏதாச்சும் இருக்கா? டேக்ஸ் எதுவும் இல்லை. செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துருக்குமா? இல்லை. இப்போ மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பற்றி ஃபர்தராக தெரியணும்னா இந்த மேனேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா விர்ச்சுவல் MFA டிவைஸ். ஓகே, ஸோ ஆத்தென்டிகேட்டர் ஆப் இன்ஸ்டால்ட் ஆன் யுவர் மொபைல் டிவைஸ் ஆர் கம்ப்யூட்டர். சரியா? இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுங்க. இங்கே பாருங்கள் ஒரு QR கோடு வரும். ஸோ அந்த QR கோடில் நீங்கள் பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் காம்பேட்டிபிள் அப்ளிகேஷன்ஸ், எந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு காமிச்சிடும். விர்ச்சுவல் MFAக்கு வந்து நீங்கள் பாருங்கள் டோ மொபைல், லாஸ்ட் பாஸ் ஆத்தென்டிகேட்டர், மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர், கூகுள் ஆத்தென்டிகேட்டர், சிமேட்டிக், VIP இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். அந்த மாதிரி OTP ஜென்ரேட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். சரியா? பெர்மிஷன்ஸில் போயிட்டு ஆட் பர்மிஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் 3 ஆப்ஷன்ஸ் வருதா? கரெக்டா? ஸோ இங்கே வந்து நான் இப்போ என்ன கிரியேட் பண்ணேன், இது வந்து குரூப் GRP1 சாம்பிள், இது எல்லாமே குரூப். ஸோ ஆட் யூசர்ஸ் டு குரூப், இது நான் ஆல்ரெடி காமிச்சேன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் செலக்ட் பண்ணி டேரெக்டாக குரூப்பில் ஆட் ஆகிடும். காப்பி பர்மிஷன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் யூசர், ஆல்ரெடி இருக்கிற யூசர் கிட்ட இந்த பர்மிஷனை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அட்டாச் எக்ஸிஸ்டிங் பாலிசி டைரக்ட்லி, கஸ்டமர் மேனேஜ்ட். சரியா? ஸோ POLY1 அப்படிங்கிற பாலிசி தான் நான் கிரியேட் பண்ணது. ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி கிரியேட் பண்ணது. சரியா? இதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ மேனேஜ்ட் பாலிசி நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பர்மிஷன் டு ரவி. ஸோ ஆட் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ரவிக்கு இந்த பர்மிஷன் ஆட் ஆகிடும். நான் இப்போ ரவிக்கு வந்து புதுசாக ஒரு பர்மிஷன் இருக்குது. அது என்னென்னா POLY1 அப்படிங்கிற இங்கே பாருங்க மேனேஜ்ட் பாலிசி. இது AWS மேனேஜ்ட் பாலிசி. இது வந்து கஸ்டம் மேனேஜ்ட் பாலிசி. இது AWS மேனேஜ்ட் பாலிசி. ஸோ இப்படி தான் பாலிசி யூ கேன் கிரியேட் அண்ட் ஆட் டு த யூசர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோல்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரோல்ஸ் இப்போ இருங்க, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். யூசர் பற்றி சொல்லிட்டேன், யூசர் குரூப்ஸ் பற்றி சொல்லிட்டேன், பாலிசி பற்றி சொல்லிட்டேன், பாலிசி அண்ட் பர்மிஷன். ரோல்ஸ் பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? ஸோ யூசர் வில் பிலாங் டு யூசர் குரூப். இந்த பர்மிஷன், இந்த பாலிசியை வந்து நம்ம யூசருக்கு அட்டாச் பண்ண முடியும். ஸோ ரோல்ஸ்னால் என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? EC2 இன்ஸ்டன்ஸ் சர்வர் இருக்கு. இதில் வர எல்லா ரெக்வஸ்ட்டுமே இப்போ நிறைய சர்வரில் எக்கச்சக்கமான ரெக்வஸ்ட் வரும் இல்லையா? இது எல்லாத்தையுமே ஒரு லாக் ஃபைலில் எடுத்து நீங்கள் S3ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. வர எல்லாத்தையுமே நீங்கள் யூ ஹேவ் டு டேக் த லாக் அண்ட் யூ ஹேவ் டு ஸ்டோர் இன் S3. ஸோ இப்போ என்ன ஆகுது, இதுவும் AWSோட சர்வீஸ் தான், ரிசோர்ஸ் தான். இதுவும் AWSோட ரிசோர்ஸ் தான். எப்படி இந்த 2 ரிசோர்ஸும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும்? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான், அதுக்கு நம்ம கிரியேட் பண்ணுறது தான் ரோல்ஸ். ஸோ ரோல்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் 2 ஆஃப் த AWS ரிசோர்ஸஸ், AWSல உள்ள 2 ரிசோர்ஸ் இட் கேன் கம்யூனிகேட் ஈச் அதர். ஸோ இதில் இருக்க எல்லா லாக்ஸும் அங்கே எப்படி கொண்டு போகும்? நீங்கள் மேனுவலாக பண்ணீங்கன்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸ்கிரிப்ட் எழுதி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ஆத்தென்டிகேட் பண்ணி அப்படி வெரிஃபை பண்ணி தான் லாகை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெட்ச் பண்ணி நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும் உங்களோட டேட்டா பேஸில். பட் நீங்கள் AWS கிளவுடில் பண்ணுறப்ப ரோல்ஸோட பர்பஸ் என்னன்னா, யூ கேன் enable communication between 2 different AWS resources itself. ஸோ இந்த ரோல்ஸ்குள்ள பர்மிஷன் இருக்கும், அதாவது பர்மிஷன் பாலிசி. ஸோ அதுக்குள்ள வந்து இப்போ ரோல்ஸ்க்கான பாலிசி டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கும். அதை இந்த ரோல்ஸ் வந்து நம்ம AWS ரிசோர்ஸில் தான் அட்டாச் பண்ண முடியும். சரியா? ஸோ இதுதான் யூசர் குரூப், பாலிசி அண்ட் ரோல்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ். யூசர் நம்ம தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம், குரூப்போட அட்டாச் பண்ணிக்கலாம். ரோல் பாலிசி வந்து செட் ஆஃப் ரூல்ஸ், அதை நம்ம கிரியேட் பண்ணி பர்மிஷன்னா நம்ம யூசருக்கு கொடுத்துக்கலாம். ரோல்ஸ் அப்படிங்கிறது AWSல உள்ள 2 ரிசோர்ஸஸ் இன்டர் கம்யூனிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம ரோல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ரோல்ஸ்க்கான எக்ஸாம்பிள் நான் இப்போ காமிக்க போகிறேன். 1 minute. ஓகே, ஸோ ரோல்ஸில் கிளிக் பண்ணால் ஆல்ரெடி நான் 3 ரோல் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ கிரியேட் ரோல்னு கிளிக் பண்ணியிருக்கேன். செலக்ட் டைப் ஆஃப் ட்ரஸ்டட் என்டிட்டி. ஸோ நீங்கள் ரோல் வந்து இப்போ EC2 வந்து இன்ஸ்டன்ஸ், சரியா, காமன் யூஸ் கேஸ். இது அவங்க பேசிக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதாச்சும் வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ AWS சர்வீஸ். ஸோ இதில் என்ன சர்வீஸில் இல்லை another AWS அக்கௌண்ட், வெப் என்டிட்டி, SAML. ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, AWS உள்ளார இருக்க ரிசோர்ஸஸ் ஆர் அக்கௌண்ட், இதுக்குள்ளே நீங்கள் ஒரு கம்யூனிகேஷனை இனிஷியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரோல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் EC2 வந்து ஆல்ரெடி செலக்டடில் தான் இருக்கு. ஆல்ரெடி இங்கே நம்ம காமன் யூஸ் கேஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்து வச்சுருக்காங்க. நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், இதுலேருந்து நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெர்மிஷன். ஸோ அவங்களுக்கு இந்த ரோலுக்கு என்ன பெர்மிஷன் தேவை. ஸோ ஐம் செலக்டிங் S3 பெர்மிஷன். ஏன்னா என்னோட EC2 இன்ஸ்டன்ஸில் இருக்க லாக்லாம் நான் S3ல ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கான கம்யூனிகேஷன் தான் நான் ஏற்படுத்தணும். ஸோ அதனால நான் S3 ஃபுல் ஆக்சஸ் ஒன்லி செலக்ட் பண்ணுறேன். இல்லை ரைட் ஒன்லி நான் கொடுத்துக்கிறேன். இதில் நான் கொடுக்க முடியாது, நான் செப்பரேட்டாக கிரியேட் பண்ணி தான் அங்கே நான் ரைட் ஒன்லி சொல்லி கொடுத்துக்கலாம். அதனால் ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட், இட்ஸ் ஆப்ஷனல். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஆட் எனி டேக். ரிவ்யூ ரோல் நேம், ரோல் _1 சொல்லி நான் ரோல் நேம் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், ரோலோட டிஸ்கிரிப்ஷன் allows EC2 instances to call AWS services on your behalf. புரியுதா? ஸோ நீங்கள் மேனுவலாக எடுத்து அங்கே ஸ்டோர் பண்ணுறது பதிலாக it will communicate and it will store the data in S3. சரியா? ஸோ trusted entity says AWS services EC2 Amazon AWS.com. ஸோ பாலிசிஸ் S3 ஓட ஃபுல் ஆக்சஸ் இருக்குது. பெர்மிஷன் பவுண்டரி has not set yet. சரியா? ஸோ இப்போ கிளிக் ஆன் கிரியேட் ரோல் கொடுத்தோன்னா ரோல் வந்து கிரியேட் ஆகிடும். ஆல்ரெடி அதோட டிஸ்கிரிப்ஷன் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ரோலை கிரியேட் பண்ண முடியும். See, it's loading. Role 1 has been created successfully. சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் ரோல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். யூசர் குரூப், ரோல், பாலிசி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெலிட் பண்ணுறது சிம்பிள், சேம் கான்செப்ட். நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட்னு சொல்லி கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். நான் உங்களோட சாம்பிளுக்காக காமிச்சேன் எப்படி வந்து ஒரு ரோலை க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ டு கன்ஃபார்ம் டெலிஷன் என்டர் த ரோல் நேம். ஓகே, என்னோட ரோல் நேம் நான் கொடுக்கணும். ரோல் _1. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா கூட டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் டெலிஷன் அப்போ அந்த ரோலோட நேம் கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் மொத்தமாக டெலிட் பண்ண முடியல. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ். ஸோ IAM யூசர் நான் கிரியேட் பண்ணுறப்ப அவங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து நான் டிஃபால்ட் ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருந்தேன். ரீசெட் பண்ணுற ஃபெசிலிட்டி அவங்களுக்கே கொடுத்துருந்தேன். பட் நீங்கள் பாஸ்வேர்ட் பாலிசி இங்கே செட் பண்ண முடியும். ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்ட் பாலிசி கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டோட லென்த் மினிமம் எவ்வளோ இருக்கணும், இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஆர் அப்பர் கேஸ் லெட்டர், லோவர் கேஸ் லெட்டர், இது பாஸ்வேர்டில் இருக்கிற காமன் செட் ஆஃப் நீங்கள் நிறைய இடத்துல லாகின் பண்ணுறப்ப உங்களுக்கு காமிச்சிருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், ப்ரிவென்ட் பாஸ்வேர்ட் ரீயூஸ், ஆல்ரெடி யூஸ் பண்ண பாஸ்வேர்டை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கொடுத்த சேவ் சேஞ்சஸ் கொடுத்தா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுதான் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் பெருசாக ஒன்றால் இதுதான் பாஸ்வேர்ட் பாலிசி உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இப்போ குளோபல்னு காமிக்குது இல்லையா, ஏன்னா IAM வந்து குளோபல் ஆக்சஸ், அதனால அது குளோபல்னு காமிக்குது, எந்த ஸ்பெசிஃபிக் ரீஜியனும் காமிக்கல. அண்ட் ஐடென்டிட்டி ப்ரொவைடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் காக்னிட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது உங்ககிட்ட. அமேசான் காக்னிட்டோ அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகே, ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க, அதாவது இமெயில் ஐடி வச்சுருப்பீங்க. நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு போனாலும் இல்லை எந்த ஆப்பில் லாகின் பண்ணாலும் சைன்இன் வித் ஜிமெயில் ஆர் சைன்இன் வித் ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருமா? ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை, இன்ஸ்டாகிராம் வந்து எனிஹா கூகுளோட சர்வீஸ் தான். புதுசாக ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஜெப்டோ, இது மாதிரி. ஸோ நீங்கள் அதை லாகின் பண்ணுறப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம், எப்படி வந்து சைன்இன் வித் ஜிமெயில் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்குது, இவங்க ரெண்டு பேருக்கு என்ன இன்டர்லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் ஜிமெயில் ஆர் ஃபேஸ்புக் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ஐடென்டிட்டி ப்ரொவைடர், அதாவது யூசர் மேனேஜ்மெண்ட். ஸோ புதுசாக இதில் வந்து யூசர் பூல் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. யூசர் பூல் அண்ட் ஐடென்டிட்டி பூல், யூசர் பூல் மற்றும் ஐடென்டிட்டி பூல் அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு யூசர் வராரு,
அவரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே போட்டு சைன் அப் பண்ணுறாரு. சரியா? சைன் அப் பண்ணால் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூசர் பூலுக்கு போகும். யூசர் பூல். ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். யூசர் பூலில் ஸ்டோர் ஆகிடும். அண்ட் தென் இவர் செகண்ட் டைம் வந்து சைன்இன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணியாச்சு, ஸ்டோர் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் வந்து சைன்இன் பண்ணுறப்ப ஸோ இதில் போய் இது வெரிஃபை பண்ணும். யூசர் பூலில் இந்த யூசர் இருக்காரா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணிட்டு ரிட்டர்ன் வரப்போ தான் ஐடென்டிட்டி பூல். ஸோ இதில் வந்து இந்த யூசருக்கு என்ன பெர்மிஷன் இருக்குது, இவருக்கு என்ன ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணும். சரியா? செக் பண்ணிவிட்டு அகைன் ரிட்டர்ன் வந்து தான் அந்த AWS ரிசோர்ஸ்க்கு அந்த யூசரை ரீடைரக்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப யூசர் பூலில் இவங்களோட இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிடும். அவங்களுக்கு என்ன பெர்மிஷன் இருக்குமோ அது வந்து ஐடென்டிட்டி பூலில் சேவ் ஆகிடும். செகண்ட் டைம் வந்து சைன் இன் பண்ணுறப்ப இட் வில் வெரிஃபை வெதர் த யூசர் எக்ஸிஸ்ட் ஆர் நாட், வேலிட் யூசர் ஆர் நாட். தென் இட் வில் செக் வாட் கண்டிஷன், வாட் பெர்மிஷன் he has. தென் இட் வில் allow the user to log in. சரியா? ஸோ அப்போ வந்து அவங்களால AWS ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ சைன் இன் வித் ஜிமெயில், சைன் இன் வித் ஃபேஸ்புக், அந்த மாதிரி அமேசான் காக்னிட்டோவும் ஒரு ஃபெசிலிட்டி. நீங்கள் இது வந்து ஒரு ஐடென்டிட்டி ப்ரொவைடராக ஒர்க் பண்ணணும். எதனால் ஐடென்டிட்டி ப்ரொவைடர் தேவைன்னா, உங்களுக்கு வந்து 1 லட்சம் கஸ்டமர் இருக்காங்க, இல்லை புதுசாக வரவங்க எக்கச்சக்கமாக வந்துட்டே இருக்காங்கன்னா யூசர் மேனேஜ்மெண்ட் இஸ் லைக் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? ஐடென்டிஃபை பண்ண, மேனேஜ் பண்ண இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால கூகுள் வந்து ஒரு ட்ரஸ்டட் ஐடென்டிட்டி ப்ரொவைடர். ஸோ அதனால சைனிங் வித் கூகுள் அந்த மாதிரி AWS வந்து ஒரு ட்ரஸ்டட் ஐடென்டிட்டி ப்ரொவைடர். அதுக்கு தான் நம்ம அமேசான் காக்னிட்டோ யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது நம்ம அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஒரு நிமிஷம். ஸோ அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து யூசர் குரூப், யூசர் ரோல்ஸ், பாலிசிஸ், ஐடென்டிட்டி ப்ரொவைடர் அண்ட் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபர்தராக AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்டுக்கு தேவையான அதை கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் நான் ஃபர்தராக 1 by 1 end-to-end கோர்ஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. பாய்.